அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவானது போட்டியிலிருந்து விலகி இருக்கின்றது. நாங்கள் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது யாருக்கு சாதகமாக இருக்க போகின்றது அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பின்பு நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகின்ற முதல் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது. எனவே நாம் தமிழர் கட்சியினர் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வாங்க. அதிமுக கட்சி கிட்டத்தட்ட தமிழகத்தில் 20-30% அளவிற்கு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக வலுவான எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் அதிமுகவானது தேர்தல் களத்திலிருந்து விலகி இருப்பது யாருக்கு சாதகமாக அமைய போகின்றது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவில். அதிமுகவினர் திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் திமுக கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா களத்தில் இருக்கக்கூடியது பாமக, அதாவது பாஜக கூட்டணியோடு இணைந்து பாமகவானது தேர்தலை சந்திக்கின்றது. தற்போதைய சூழல்ல பாஜகவை அதிமுக தொண்டர்கள் முற்று முழுதாக வெறுக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணியை வைக்கக்கூடாது, பாஜக கட்சியினுடைய அதாவது அதிமுக கட்சியினுடைய இந்த பிளவிற்கு காரணம் பாஜக தான் அப்படிங்கிறத தொண்டர்களோட மனநிலையாக இருக்கின்றது. எப்படியாவது அதிமுகவை அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிகின்றது. மேலும் அதிமுகவுடைய தலைவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசியது, ஜெயலலிதா குறித்தும் அண்ணா குறித்தும் இவர்களையெல்லாம் அண்ணாமலை பேசியதும் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கின்றது. எனவே அதிமுக தொண்டர்கள் பாமகவிற்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இப்ப இந்த கணக்கு இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிமுக தொண்டர்கள் பெருவாரியான வாக்குகள் அப்படியே பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம் அங்கு அவர்களுக்கு நாம் தமிழரை தவிர வேறு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. பாமக அங்க நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் 45%க்கு மேல அங்க வன்னியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முழுக்க தங்களுடைய ஜாதி செல்வாக்கை மட்டுமே நம்பி நிற்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் தேர்தல் களத்துல அங்க நிக்கிறதுக்கு ஜாதி அப்படிங்கிற எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம வாக்களிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழருக்கு அதிக அளவுல இருப்பதால் நாம் தமிழர் கட்சி துணிந்து போட்டியிடுகின்றது. அதிமுக இந்த தேர்தல் களத்தில் விலகி நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் போட்டியிடுகின்ற போது பெரும்பாலான ஊடகங்கள் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி போட்டியிடுவதையே காட்ட மறுத்தாங்க. பெரும்பாலான ஊடகங்கள் தங்களுடைய கருத்து கணிப்பில் நாம் தமிழர் போட்டியிடுவதையும் சரி அல்லது நாம் தமிழர் பெறுகின்ற வாக்கு சதவீதங்கள் எல்லாத்தையுமே மற்றவை அப்படிங்கிற ஒரு இதுல கொண்டு போய் தான் சேர்த்தாங்க. ஆனா இந்த முறை நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக போட்டியிடுவதால் கண்டிப்பாக ஊடகங்களால் நாம் தமிழர் கட்சியை நிராகரிக்கவே முடியாது. வேட்பாளர் அபிநயா அவர்களை அறிவித்த உடனேயே அனைத்து செய்தி சேனல்களும் அதை பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க. ஊடக வெளிச்சம் நாம் தமிழருக்கு தற்போது கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. பொதுத்தளத்திலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. மக்கள் பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை வைக்க துவங்கி இருக்கிறார்கள். ஒரு மாற்றாக, அதாவது இந்த அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாவற்றிற்கும் மாற்றாக இந்த நாம் தமிழர் கட்சியை மக்கள் ஏற்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல், முழுக்க நாம் தமிழருக்கான களமாக இந்த தேர்தல் இருக்க போகின்றது. அதிமுக நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த இடத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அப்படின்னு தான் நாம இதை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அதிமுக ஏன் இந்த தேர்தல் களத்திலிருந்து விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த தேர்தல்ல அதாவது பாமக 2வது இடத்திற்கு அதிமுக 3வது இடத்திற்கோ அல்லது 4வது இடத்திற்கோ அல்லது டெபாசிட்டை இழந்து அது போன்ற ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தால் அது வரவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுல பிரதிபலிக்கும். அது அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியோட இமேஜை பெரிய அளவுல பாதிக்கும். எடப்பாடி அவர்களின் மீது அந்த தலைமை கேள்விக்குறியாக்கப்படும். ஏற்கனவே எடப்பாடி தலைமையில தொடர்ச்சியாக
அதிமுகவானது தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. எனவே உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலரை வந்து தலைமை மீது அதிருப்தியை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் வந்து ஒன்றிணைந்த அதிமுக வந்து வேண்டும், அப்போதுதான் தேர்தலை வந்து சந்திக்க முடியும், வெல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பவுமே இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். அப்ப இந்த இடைத்தேர்தல்ல ஒருவேளை வந்து நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு தோல்வியை சந்திச்சா அது வந்து நம்மளோட வர இருக்கின்ற தேர்தலில் அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக அமையும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் அதிமுக இந்த தேர்தல் களத்துல இருந்து விலகி இருக்காங்க. அவர்கள் விலகிய இந்த ஒரு முடிவானது நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.